மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது சிலபஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பார்த்தீங்கன்னா, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. சரிங்களா? கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் தான். சரிங்களா? இந்தக்கான சிலபஸை தான் நமக்கு தூக்கி இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 100 கொஸ்டினில் 100 கொஸ்டினுமே நம்ம கொடுத்துருக்க சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது. 100 கொஸ்டின் நம்ம சிலபஸில் மட்டும்தான் கவர் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர், இதுவரையும் நடந்திருக்க எக்ஸாம் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு போகிறது எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வியும் ஊர் பெயர்களின் மறு எழுதுக 2, 3. 3 கேள்வி பார்த்தீங்கன்னா, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி உதகமண்டலம் உதகை. சரிங்களா? இந்த ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படிங்கிற இது வந்து சிலபஸில் எப்படி கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைரெக்டாக ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லி யூனிட் 2ல் புது சிலபஸில் யூனிட் 2ல் சொல்லகராதியில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடினா மண்ணை, மயிலாப்பூர்னா மயிலை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறது உதகமண்டலம் கேட்டிருக்காங்க. உதகமண்டலத்துக்கு மறுவு என்னன்னா உதகை. சரிங்களா? வண்ணாரப்பேட்டைக்கான மறுவு என்னன்னா வன்னை. வண்ணாரப்பேட்டைக்கான மறுவு என்ன அப்படின்னா வன்னை. நாகப்பட்டினத்துக்கான மறுவு என்னன்னா நாகை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கலைச்சொல் அறிக. கலைச்சொல் அறிக இதுவும் நம்ம சிலபஸில் யூனிட் 4ல் கலைச்சொல்ல இருந்து மட்டும் 10 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இதுலேயும் 7-8க்கு மேலே 10 கேட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, வாங்க போக பார்க்கலாம். திஸ் அப்படின்னா ஆய்வேடு. திஸ் அப்படின்னா ஆய்வேடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல் புது சிலபஸ். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே புது சிலபஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். சரிங்களா? யூனிட் 6ல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தான் இது இருக்குது. சினிமா அப்படின்னா திரைப்படம். ஓகேங்களா? சினிமா அப்படின்னா திரைப்படம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது 7, 8, 9 இல்லை 6, 7, 8 இது 3 பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 3ல் புதுசாக கொடுத்துருக்காங்க. தொடர் வகைகள்னா இந்த கட்டளை தொடர், வினா தொடர், இது எல்லாமே அதில் தான் வரும். உணர்ச்சி தொடர், இது எல்லாமே அதில் தான் வரும். அந்த தொடர் வகைகள்லேருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. இது பார்த்தீங்கன்னா வினா வகைகள், விடை வகைகள் இதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம வீடியோ ஒவ்வொன்றா கொடுப்போம். அது பார்த்தா மட்டுமே போதும். சரிங்களா? இப்போ இருக்க முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, 100க்கு 90 கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, வாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க உங்களுக்கே புரியும். 7வது கேள்வி கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. சரிங்களா? இதுவும் தொடர் வகைகளில் கவர் ஆனாலும் நமக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சுட்டில் பார்த்தோம்னாவே அ, இ, உ அப்படின்னு வந்தாவே இப்பக்கம், உப்பக்கம் அப்படின்னு வந்தாவே அது வந்து சுட்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நேர் விடை வராது, நேர் இல்லை, மறை இல்லை, ஏவல் இல்லை. அப்போ சுட்டி கூறதுனால சுட்டு, அப்போ ஏ அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். விடை வகைகள் படிக்கலன்னா கூட சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. விடை வகைகள் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பாருங்க, கலைச்சொல். இதோட 2வது கொஸ்டின் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. பாருங்க 10, 11, 3 கேள்வி இங்கேயே கேட்டிருக்காங்க. மேலே ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம். திசிஸ் அப்படின்னாதா, ஒரே நிமிஷம் இருங்க. 4வது கொஸ்டின் திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க தொடர்ந்து. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா? கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம். அடுத்து 11வது பார்த்தீங்கன்னா
டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு அலுவலர் வராது, இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, ஆய்வர். உடனே நம்ம ஃபுல்லாக அது படிக்காமல் டிக்கெட் அப்படின்னு படித்தோன்னே பயணச்சீட்டு அப்படின்னு சொல்லி இது போட்டுறக்கூடாது. சரிங்களா, பயணச்சீட்டு அலுவலர் கிடையாது, பயணச்சீட்டு ஆய்வர். 12வது பார்த்தீங்கன்னா 12வது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கீழே 13, 14 இது மூணுமே ஒரே நிமிஷம். 12வதும் பார்த்தீங்கன்னா உவமை தொடருக்கான பொருள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உவமையில் அறியப்படும் பொருள். 14ம் பார்த்தீங்கன்னா உவமை கூறும் பொருள் எண்ணை கண்டறிதுக. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 5 சரிங்களா, புது சிலபஸில் யூனிட் 5ல் உவமை தொடரின் பொருள் அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகுது. சரிங்களா, வாங்க பார்த்துடலாம். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல இல்லை, பசுமரத்தாணியை போல இல்லை, உள்ளங்கையில் நெல்லிக்கனியை போல. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, தற்செயல் நிகழ்வு. கொடிக்கட்டி பறத்தல். கொடிக்கட்டி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருள் என்னன்னா புகழ் பெற்று விளங்குதல். கொடிக்கட்டி பறத்தல் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா புகழ் பெற்று விளங்குதல். அதாவது ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கில் உவமை தொடரால் பொருள் அறிதல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சிட்டோம்னா போடலாம். அவ்வளோதான், 3 கொஸ்டின் ஈஸியாக வந்துருச்சு. 3 கொஸ்டின் போட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், வினா வகை இடைகள் படிச்சிருந்தாவே எத்தனையோ கொஸ்டின் வந்துருச்சு. அதே மாதிரி கலைச்சொல். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க புது சிலபஸில், கலைச்சொல்னா 10 கேள்வி கேட்போம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கலைச்சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வினை. ஓகேங்களா, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதுவும் எங்கே கவர் ஆகுது, அந்த தொடர் வகைகளில் செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பிறவினையில் கவர் ஆகுது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார் அப்படின்னா பிறவினை. தன்வினை, பிறவினை இதெல்லாம் ஒரு வீடியோ போடுவோம், தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இதுவுமே அதில் தான் கவர் ஆகுது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பிறவினையா, இது 2 கேள்வி வந்துருச்சு. தன்வினை பிறவினையிலேருந்து 2 கேள்வி வந்துருச்சு. வாக்கியங்கள்லேருந்து ஆல்ரெடி முன்னாடியே கொஸ்டின் பார்த்தோம். இப்பவும் பாருங்கள் 17 தான். 17வது கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். இது கொஸ்டின் மார்க், வினா தொடர். இவங்க பெயர் பையனிலைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு கட்டளை சொல்கிறாங்க, அதனால் இது கட்டளை தொடர், இது கரெக்டு தான். எவ்வளவு உயரமான மரம். இது வினா தொடர் கிடையாது, உணர்ச்சி தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன். இது உணர்ச்சி தொடர் கிடையாது, செய்தி தொடர். அடுத்தது 18. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். 18 ஒரே நிமிஷங்க. 19 விடைக்கேற்ற வினா தான், 20 விடைக்கேற்ற வினா தான், 21 வேறு. ஓகேங்களா, 18, 19, 20 மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே, அதாவது அவங்க பதில் கொடுத்துட்டாங்க, அதுக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பதில் கேட்குறாங்க, அவ்வளோதான். அதுதான் விடைக்கேற்ற வினா. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. பானையின் வெற்றிடமேவா, அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, அவ்வளோதான். பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது வராது, பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது வராது, பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது, இது எதுவுமே வராது. சரிங்களா, அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்கலாம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுக்கான கேள்வி என்னன்னா தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு, அவ்வளோதான். ஈஸியான கொஸ்டின் தான். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவர் உடுமலை நாராயண கவி. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார். நம்ம இந்த 4 ஆப்ஷனை பார்க்கவே கூடாது. சரிங்களா, இந்த 4 ஆப்ஷனை பார்க்காமையே ஃபஸ்ட்டு கேள்வி படிக்கிறோம். விடைக்கேற்ற வினாவா, பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்போம், யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார் அப்படின்னு தான் கேட்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடுமலை நாராயண கவி எவ்வாறு போற்றப்படுகிறார் அப்படின்னு தான் கேட்போம். இந்த மாதிரி தான் கேட்போம் மொழிய. அந்த இது ஆப்ஷனல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து போட வேண்டியதான். அடுத்து 21. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு
அறிக. இது பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக சிலபஸில் போட்டிருக்காங்க. 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லி யூனிட் 1ல் கடைசியில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அதை டைரெக்டாக கவர் ஆகுது. எல்லா கொஸ்டினும் டைரெக்டாக கவர் ஆகுது. பணிந்து அப்படின்னா பணித்து, பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல், பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல். ஓகேங்களா? அடுத்து 22வது கொஸ்டின். 22, 23 அதுதான், 24 அதுதான். 22, 23, 24 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் ஃபஸ்ட்டு டாபிக் அதுதான். என்னது? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். மேலே கொடுத்துட்டாங்க. பகைவரை, பரணி, வென்றதை, இலக்கியம், பாடுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை நம்மளாம் ஆல்ரெடி புக்கில் படிச்சிருக்கோம். பகைவரை, வென்றதை, பாடுவது, பரணி, இலக்கியம். இது நம்ம படித்தா மட்டும்தான் போட முடியும். மேலே கதை படித்து பாருங்கள். பகைவரை, இலக்கியம், வென்றதை, பாடுவது, பரணி இல்லை. இலக்கியம், பாடுவது, வென்றதை, பரணி, பகைவரை இதுவும் இல்லை. பகைவரை, வென்றதை, பாடுவது, பரணி, இலக்கியம் இதுதான் வரும். பரணி, இலக்கியம், வென்றதை, பாடுவது, பகைவரை இதுவும் இல்லை. பார்த்தீங்களா? ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? ஓகேவா? அடுத்தது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். பாருங்க, மற்றது படித்து பார்க்கலாம். இருங்க. தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார் இல்லை. நாளை வருகிறார் தமிழகம் தலைவர் குடியரசு இதுவும் இல்லை. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இது கரெக்டாக இருக்குது. தலைவர் தமிழகம் குடியரசு நாளை வருகிறார் இதுவும் இல்லை. பார்த்தீங்களா? இப்படி படித்து பார்த்தோம்னாவே நம்ம ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து 25, 26, 27 பாருங்கள். 25, 26, 27 3 பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துது. ஆல்ரெடி ஒரு அகரவரிசைப்படுத்துக்கு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். மேலே இப்போ 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அகரவரிசைப்படுத்துதலில் தொடர்ந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அகரவரிசைப்படுத்துதல் அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிஷத்தில் நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சு பார்த்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி மட்டும் ஒரு 10 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். அகரவரிசைப்படுத்தலாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ கடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. குரூப் 4ல் காரணம் ஏன்னா அகரவரிசைப்படுத்தது தெரியல. எந்த சொல்லுக்கு அப்புறம் எந்த சொல் வரணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இக்கு வரிசை ஆரம்பித்தா அடுத்து வந்து இச்சு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அக்கம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அகம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்த என்னன்னு வச்சுக்கோங்களேன், அச்சம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ஆ வந்துருச்சு. ஓகேங்களா? அக்கம் இக்கு. ஓகேங்களா? இங்கே கா, இங்கே இச்சு இருக்கு. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கம் ஃபஸ்ட்டு, இக்குக்கு அப்புறம் இச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி அச்சம் செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டீங்க. அதுதான் தப்பு. அகம் தான் செகண்ட் வரும், அச்சம் தான் 3வது வரும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இக்கு, கா, கா, கி, கி, கு இந்த மாதிரி வரிசையில் தான் அகரவரிசைப்படுத்துதல் பார்க்கணும். சரிங்களா? இப்படி பார்க்கக்கூடாது. இந்த வரிசையில் பார்க்கக்கூடாது. இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? அதை நம்ம ஒரு வீடியோ கிளாஸில் போடுவோம். அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? சரி வாங்க இதில் போயிடலாம். பார்த்துடலாம் இந்த அகரவரிசைப்படுத்துதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள். தா, ப, ப, ப. ஓகேங்களா? இப்போ காணாச்ச சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வருது? தா, நா, பா அப்படின்னு வருதுங்களா? தா, நா, பா அப்படின்னு வருது. அப்போ தாவுக்கும் பாவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தா ஃபஸ்ட்டு வரணும், பா ரெண்டாவதாக கடைசி வரணும். இப்போ தா இங்கே வந்திருக்கா, இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயும் தா வந்திருக்கா, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று இதுவாக இருக்கும், இல்லைன்னா இதுவாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டோமா? 2 எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோன்னா தவில் விட்டுருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பா, பி, பே எது வரும்? பா, பி, பே இப்படி தான் வரும். பாருங்க, இங்கே பி இருக்குது, இங்கே பா இருக்குது. இதுதான் முன்னாடி வரும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதுதான். ஈஸியாக போட்டுடலாம். அகரவரிசைப்படுத்துதல் தப்பு பண்ணோம்னா உண்மையாலும் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? அதனால் வாய்ப்பு இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்ட்டு. சரி வாங்க அடுத்து அகரவரிசைப்படுத்துக 2வது பார்க்கலாம். தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். கா, சா, தா, தா,
தேவா, ஐ இதெல்லாம் இருக்குது. அப்போ ஐ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, அப்போ ஐஎம் தான் ஃபஸ்ட்டு உயிரெழுத்தாக வரணும். சரிங்களா? கண்ணன் வந்திருக்கா, இது தப்பு. பாருங்க, இங்கேயே 2 ஐஎம் கொடுத்துருக்காங்க, அதுவே தப்புன்னு போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஐஎம் வந்திருக்கு, ஏவாக இருக்கலாம் சியாக இருக்கலாம். தேவைன்னு இருக்குது, இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கா, இங்கே சா வரிசை, கா தானே ஃபஸ்ட்டு வரும், அப்போ இது போட்டுடலாம். இதுவும் இல்லைன்ட்டு ஏதான் ஆன்சர் ரைட்டு அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேங்களா? அடுத்து 3வது பக்கம்லாம் இதெல்லாம் புக்குக்கு பின்னாடியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இது கணப்பறை, தவில், நாகசுரம், படகு, மகுடி. மேலே கதை பார்த்துடலாம். இது பார்க்குற மாதிரி இல்லை, ஆனால் இது புக்கில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சரி வாங்க இது பார்த்துடலாம். படகம், தவில், பா, தா, மா, நா, கா. அப்போ கா தான் ஃபஸ்ட்டு வருமா? அப்போ இது கிடையாது, இங்கேயும் கா வரல, இதுவும் கிடையாது. இங்கே 2 இருக்குது, ஒன்று சியாக இருக்கலாம் இல்லைனா டியாக இருக்கலாம். காவுக்கு அப்புறம் என்ன வரும்? தா இருக்குது, மா இருக்குது, நா. தா, நா, பா, மா வருமா? அப்போ தா. 2வது என்னது? தவில். பாரு இங்கே வந்துருச்சு தா, அப்போ இது இங்கே வரணும். அப்போ இங்கே தான் கரெக்டாக இருக்குது. அப்போ 3 கிடையாது 4. ஓகேங்களா? தாவுக்கு அப்புறம் என்ன வரணும்? நா, நாகசுரம். நாவுக்கு அப்புறம் நா, தா, நா, பா, படகம். பாவுக்கு அப்புறம் மா, மகுடி. அவ்வளோதான், ஈஸி தான். தமிழ் சொற்கள் அகரவரிசைப்படுறதுக்கு ஈஸி தான், புரிஞ்சிக்கணும். கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 28 வேர்ச்சொல்லின் வினைமுற்று. 28. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்து வினைமுற்று. இதுவும் 29. 30 விளைச்சொல். 31 பையா. 32. 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்வி சும்மா இருக்கிறதுலே ஈஸியான டாபிக் என்னன்னா வேர்ச்சொல் தான். சரிங்களா? அது ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ 5 கேள்வி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நம்மள. வேறு சொல்லிலிருந்து வினை முற்றை தேர்ந்தெடுத்துக்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகு 1ல் வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிறதுலையே கொடுத்து கேட்டிருக்காங்க. வினை முற்ற என்ன, வினை எச்சம் என்ன, வினையாளனையும் பெயர் என்ன, இப்போ வந்து புதுசாக பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தொழில் பெயர் இருந்துச்சு. சரிங்களா? தொழில் பெயரையும் பார்த்துட்டு போயிடலாம், எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? ஒரே ஒரு வீடியோவில் நம்ம எல்லாமே முடிச்சு விட்றலாம். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும், எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சரி வாங்க பார்த்துடலாம். வினை முற்று காண்க அப்படிங்க. பாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல். ஓகேங்களா? இந்த வேர்ச்சொலோட வினை முற்று அப்படின்னு கேட்குறாங்க. வினை முற்றுன்னா கடைசியாக முடிஞ்சு புள்ளி வைக்கிறோம்ல, அதுதான். ஓகேங்களா? பாடு அப்படின்னு சொல்லி வைக்கும்போது பாடிய அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். பாடின அப்படிங்கிறது வராது. பாடினால் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. ஓகேங்களா? ஈஸி தான், பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியே போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. ஏவல்னா செய்ய தூண்டுவது அப்படிங்கிற மாதிரி. செல்க, செல்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வாலிய, இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லி புக்கிலே கொடுத்துருக்காங்க. வாழ்க, வாலிய, செல்க இதெல்லாம். ஓடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று சொல். ஈஸி தான், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வேர்ச்சொல்லை பொறுத்தவரைக்கும். விளைவது, அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா விளை, அவ்வளோதான். விளைவதுன்னா விளை, அவ்வளோதான். இந்த விலையும் வராது, இந்த லையும் வராது, விளைந்து அப்படின்னு வராது. வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம கிளாஸ் நடத்தும் போது நடத்துவோம். கன்ஃபார்மாக கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தொடர்ந்து நம்ம சேனலை திறந்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வருக, வருக என்னும் வேர்ச்சொல் தருக. வருகங்கிறதுக்கு வேர்ச்சொல் வா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வானா வா அப்படின்னு சொல்கிறோம்ல, வருக அப்படின்னா வா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான். அரியேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரி, நான் தான் சொன்னல கட்டளை சொல்லாக தான் வரும். அரி அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 33வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 34 பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பல சொற்கள். 35 பார்த்தீங்கன்னா ஒலி மற்றும் பொருள், அது வேறு டாப்பிக்கில் வருது. சரிங்களா? 33, 34 பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் தான் இருக்குது. டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் பல, ஒரு சொல்லை குறிக்கும் பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாமே குலைய வகைகள். 10ஆவதில் தேவநேய பாவாணர் எழுதிய ஒரு
தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற டாபிக்னு நினைக்கிறேன். தமிழ் சொல்வளம், ஆமாம் தமிழ் சொல்வளம் தான். அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அடி வகைகள் கொடுத்துருக்காங்க, மணி வகைகள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேறு பேர்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மலைக்குகை. பிலம் அப்படின்னாலும் மலைக்குகை தான், முளை அப்படின்னாலும் மலைக்குகை தான். சரிங்களா? அடுத்து 35, 36, 37 இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் குரில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது லா, இது லா. வாழை அப்படின்னா மீன், வாழை அப்படின்னா வாழை மரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இது 2-3 கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா சிரம் என்பதன் பொருள் தலை. புக் பேக்கு, இது புக் பேக் கொஸ்டின். நீங்கள் போய் இப்போ வேணால் கூட பாருங்கள், 6வது வகுப்பு புக்கு பின்னாடியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? புக்கு பின்னாடி சிரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த தலையும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தலை. ஓகேங்களா? கிண்ணம், கிண்ணம் 3 சுழியின் 2 சுழியின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படி சொல்லாமல் டன்னகரம் அப்படின்னு இதை சொல்கிறோம். இதை பார்த்திங்கன்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நமக்கு சொல்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸாமில் போய் கரெக்டாக போடணும், அதுதான் மேட்ரு. கிண்ணம் அப்படின்னா சிறு பாத்திரம். சரிங்களா? கிண்ணம் அப்படின்னா சிறு பாத்திரம். இந்த கிண்ணம் அப்படின்னா துன்பம். சரிங்களா? கிரெடிட் கார்டு அப்படின்னா பாருங்கள் தமிழ் சொல். இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரே நிமிஷங்க. 38, 39, 40 கிடையாது, இது 2 சொல்லும் பாருங்கள். இணையான தமிழ் சொல். ஓகேங்களா? இணையான தமிழ் சொல் 38, 39. இது பார்த்தீங்கன்னா அழகு 4லையும் கவர் ஆகுது, அழகு 6லையும் கவர் ஆகுது, கலை சொல்லையும் கவர் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வதுல பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல் வேண்டும், அதுலேயும் கவர் ஆகலாம். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. டெபிட் கார்டு அப்படின்னா தான் பற்று அட்டை. சரிங்களா? இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம். இது எல்லாமே ஒரு 10 இது பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, அப்புறம் வரைவோலைக்கான இது கொடுத்துருப்பாங்க, வணிகத்துக்கான கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பணத்தாள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 2 அந்த ஒரு பாக்ஸ் படிச்சிங்கன்னா 2 கேள்வி ஈஸியாக போட்டு போயிடலாம். இந்த எக்ஸாம் எழுதாங்க ரொம்ப கொடுத்து வச்சுருப்பாங்களா. இது எல்லா கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது. பிழையற்ற தொடரை கண்டறிய 40வது கொஸ்டின். பிழையற்ற தொடரை கண்க, வலு சொற்களை நீக்குதல். செலியன் வந்தான், செலியன் வரும். அதாவது இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்னா மரபு. அதில் பார்த்தீங்கன்னா உயர்திணை திணை மரபு வருதுல, உயர்திணை மரபு, அக்ரிணை மரபு, அதெல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் தான் இருக்குது இதில். அது இந்த டாப்பிக்கில் தான் கவர் ஆகுது. சரிங்களா? செலியன் வந்தான். அப்புறமேட்டு பால், ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றாம் பால், பலவின் பால், அப்புறம் ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே இதில் தான் அந்த டாப்பிக்கில் தான் வருது. சரிங்களா? அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷங்க. சந்திப்பிழை எத்தனை கொஸ்டின்? 41வது. ஒரு நிமிஷம். 41வது கொஸ்டின் சந்திப்பிழை. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அதாவது எந்த ரா வரும் பாருங்கள், இந்த ரா வரவே வராது, இது தப்புங்களா? தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு, இதுவும் வராது, இந்த ரூ வருது. ஓகேங்களா? சிறப்பு இதுவும் வராது. இதிலேயே நிற்காச்சு, தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லி இதை போட்டுடலாம். ஓகேங்களா? சந்திப்பிழை இது பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் சந்திப்பிழை அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு. இதை படிச்சிருந்தோம்னாவே இங்கே போட்டுருக்கலாம். அதே தான் இந்த ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா கமுகுனா பாக்கு, மரபு சொல் தான். கமுகுனா பாக்கு, பாக்குனா கூந்தல். இது 6வது புக்கிலே இருக்குது. 6வது புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்குது. 6வது புக்கில் தான் நிறைய கொஸ்டின் வந்துருக்க மாட்டேங்குது. இலக்கண வகைகள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதுவுமே சிலபஸில் தான் இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது யூனிட்டில் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி 2வது லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, எழுத்து, சொல், அணி, தொடை.
பாருங்கள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணம் படிச்சிருக்குமா? இப்போ தொடைங்கிறது கிடையாது. அடுத்து பாருங்கள், இதுவும் பொருந்தாத சொல் தான். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கீழே இருக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இது எங்கேருந்து வருதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குற்றிய லுகரம், குசுடு துப்புரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது என்னது? வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம் சொல்கிறோமா? அதிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இந்த இது வந்துச்சு அப்படின்ட்டு. பாக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், பாக்கு. இது எல்லாமே மேக்ஸிமம் எப்படி வருது? குற்றிய லுகரம் தான். ஓகேங்களா? க ச ட த ப ர. இது வந்து வன்தொடர் குற்றிய லுகரம். ஓகேங்களா? பாருங்கள், பாக்குக்கு வன்தொடருக்கு இக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாக்கு ஓகே. ரெண்டாவது பாட்டு, டா இருக்கா? இதுவும் ஓகே. மூணாவது தா, பத்து, இதுவும் ஓகே. அப்போ இது என்னது? ஞங்கன நம்மன அந்த வரிசையில் வருதா? இது வந்து மென்தொடர் குற்றிய லுகரம். அதனால் பஞ்சு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போது அதுவும் படித்தோம்னா அப்படியும் கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புனை, மிதவை, நீகான், தெப்பம். நீகான் அப்படின்னா கப்பல் மாலுமியா? நீகான் அப்படின்னா கப்பல் மாலுமி தான் நினைக்கிறேன். நீகான் அப்படின்னா கடல் ஓட்டு போனால் ஏதோ வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வரும். இது எல்லாமே புனை, மிதவை, தெப்பம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா படகுக்கான பேர். சரிங்களா? அதனால் நீகான் அப்படிங்கிறது பொருந்தாதல் கேட்டிருக்காங்க. ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தும் பாருங்கள், எதிர்ச்சொல் தான். 46, 47 எதிர்ச்சொல் தான். 48 எதிர்ச்சொல் தான். 49 பிரித்தல் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் எங்கே இருக்குது நமக்கு சிலபஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2வது யூனிட்டில் இருக்குது. 2வது யூனிட்டில் எதிர்ச்சொல்லை எடுத்துழுதுக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல்லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தெளிவு. புக் பேக் கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? சோர்வு. அப்படி இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் புக் பேக். எளிது, அரிது இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். இப்போ 3மே புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா 49, 50 பிரித்தெழுதுக தான். 51 பிரித்தெழுதுக தான். 3 கேள்வி பிரித்தெழுதுக தான். 3மே புக் பேக் தான். பூட்டும் கதவுகள், பூட்டும் ப்ளஸ் கதவுகள், பூட்டும் கதவுகள். ஓகேங்களா? வானம் அறிந்த, வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த இதுவும் புக் பேக் தான். மானம் கூட்டல் இல்லாத, மானம் இல்லா இதுவுமே புக் பேக் தான். இப்போ 3மே இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிலபஸை பார்த்தோன்னா நான் நினச்சேன், என்னடா பத்தியில் படித்து வினாக்கு விடையிலையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியுது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புது சிலபஸில் இப்போ பாருங்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, முகப்பு செய்திகள், தலையங்கம், செய்தித்தாள் இதுலேருந்து நாங்கள் 5 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 52லேருந்து 56 அது கிட்டத்தட்ட 5 கொஸ்டினுக்கான இது இந்த பத்தியிலேயே இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. 52லேருந்து கேள்விகள் 56 வரலும் சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும், அசுவினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நோரமுடைய கோளை செவ்வாய் என்று அழைத்தனர். புதிதாக அறிந்ததால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளான வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவினையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். 52லேருந்து 56 உள்ள சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா? அப்படியே மேலே போகலாம். நமக்கு இதில் ஒன்றும் கஷ்டமானதான் கிடையாது. ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சொல்லுங்க. பண்டைய தமிழில் சூரியன் முதலான 9 கோள்கள் கோள்மீன் எனவும், அசுவினி முதலானவை நான்மீன் எனவும் பொருள்களும் ஒவ்வொரு கோளுக்கும் காரணப்பட்ட செந்நிறமுடைய புதிதாக அறிந்ததால் புதன் என்ற ஒரே நிமிஷம். புதன் என்றாலும்
புதன் இங்கே விட்டேன். புதிதாக அறிந்தனால் புதன் என பெயரிட்டேன். இக்கோளுக்கு அறிவன் என பெயர் உண்டு. வானில் பெரிய கோளாக வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்கு? பொறுமையாக படிச்சோன்னா போட்டுடலாம். சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையானதாக போற்றப்படுகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் அப்படின்னா அப்போ சூரியன் தான் வரணும். சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களையும் கோள் மீனான முதலான 27 விண்மீன்களை 4 மீன் என பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என அழைத்தனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்று அழைத்தனர். இக்கோளுக்கு அறிவன் என்னும் பெயருண்டு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு சூரியன் தான் வரணும் மேக்ஸிமம். ஆனால் கோள் அப்படிங்கிறதுனால புதன் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் டைரெக்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ கோள்மீன் ஆன்சர். சரிங்களா? அடுத்து புதன் கோளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவன். பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. புதன் புதிதாக அறிந்தால் புதன் என்றனா இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வானில் பெரிய கோளாக வரும் கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். இப்போ வியாழன் போட்டாச்சுங்களா? அடுத்து சங்க புலவர்கள் டேஸ் அறிவியும் சிந்தனையும் பெற்றிருந்தனர் அப்படின்னா வானியல். ஓகேங்களா? இங்கே கீழே லாஸ்ட் லைனில் தான் இருந்தது. வானியல் அறிவியும் சிந்தனையும் பெற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் பார்ப்போம். அடுத்து 56 முடிச்சாச்சு. 57வது கொஸ்டின். இது பாருங்க, கலைச்சொல் மறுபடியும் இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். ஓகேங்களா? இது 10th புக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். லிட்ரேச்சர் நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிழையற்ற தொடர் பிழைத்திருத்துக்கு. ஓகேங்களா? பிழையற்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை. அந்த ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு பின்னாடி தான் வரும். ஓர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? ஒரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையிலையும் இது வரும். அவை அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் பலவின் பால், அதான் சொன்னோம்ல, ஆண் பால் பெண் பால் பால் மரபு வருது அப்படின்னு சொல்லி இருந்தோம்ல, அதுக்கான இதுதான். ஆண் பால் அப்படின்னா ஆண் பால், அல்ல அன்று அல்லேன் அல்லேன் அப்படிங்கிறது ஆண் பால். ஓகேங்களா? 4 கிட்ட பிரிச்சா ஒரு நிமிஷம். ஆண் பால் அப்படிங்கிறது அல்லேன். ஓகேங்களா? பெண் பால் அப்படிங்கிறது அல்ல அன்று இல்லை, அல்லல் அப்படிங்கிறது பெண் பால். ஒன்றன் பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்று. பலவின் பால் அப்படின்னா அல்ல. கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிய. நான் அல்லேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்துக்கும் அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பார்க்கறதுக்கும் 61 62 ரெண்டு அதில் தான் இருக்குது. சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் யூனிட் 2ல் சொல்லும் பொருளும் அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்ட்டு. ஆளாளம் அப்படின்னா நஞ்சு. ஓகேங்களா? அந்தம் அப்படின்னா முடிவு. அயன் அப்படின்னா பிரம்மன். மால் அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். கதலி அப்படின்னா வாழை. ஓகேங்களா? பூகம் அப்படின்னா கமுகு. கவரி அப்படின்னா சாமரை. மன்றல் அப்படின்னா மாளிகை. அடுத்து பிழைத்திருத்துக்கு பார்த்தீங்களா, ஒரு ஓர் அது இங்கே தான் இருக்குது. ஒரு நண்பர் பாருங்க, ஒரு இது வந்து நண்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? இப்போ உயிர்மெய் நல்லா புரிஞ்சுக்கங்க. உயிர்மெய் அப்படின்னா ஒரு வரும். உயிர் எழுத்து அப்படின்னா ஓர் வரும். ஓகேங்களா? இங்கே வந்து உயிர்மெய். சரிங்களா? இப்போ ஒரு நண்பர் இது கரெக்டாக இருக்குது. ஒரு அறை. இப்போ ஒன்றுனா உயிர்மெய் எழுத்து வரணும். இங்கே உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஓர் தோழி, இது வந்து தோழிங்கிறது இது வந்து உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு தான் வரணும். அது தப்பு. மறுபடியும் உயிர்மெய் எழுத்து தான் நூல். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சவே 1 2 3 கேள்விக்கு போட்டிருக்கோம். ஒரு இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சிருந்தாவே 3 கேள்விகள் வந்திருக்கு. 3 கேள்விங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓர் புத்தகம். புத்தகத்தில் பூ அப்படிங்கிறது என்னது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். ஓரிருன்னு வராது, ஒன்றுன்னு வராது, ஓர் புத்தகம்னு வராது. சரிங்களா? ஒரு புத்தகம் தான்.
அடுத்தது மாடு. மாடு மா அப்படிங்கிறது என்னது? உயிர்மெய் எழுத்து. அப்போ ஒரு அப்படிங்கிறது தான் வரணும். ஓர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒன்று ஓரோர் அப்படிங்கிறது வரவே வராது. அடுத்து பிழையற்ற தொடரை காண்க. இவை நல்ல பழங்கள் அல்ல. பழங்கள் அப்படிங்கிறது பன்மை, அப்படிங்கிறதுனால அல்ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பண்டைய கால அரங்கேற்றம் வழக்கம் சிறந்த நூல். தப்பு. நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டைய காலம், அதுவும் தப்பு. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து என் அண்ணன் நாளை வருவான். தொடர் வகைகள் ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது செய்தி தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா கல், இது மரபு தமிழ். ஓகேங்களா? கற்குவியல், இதுவும் மரபு தான். ஓகேங்களா? புல் கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை, இது பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லேருந்து கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? இது ஆசிரியப்பாவின் ஓசைன்னு கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. செப்பலோசை, துள்ளல், அகவல், தூங்கல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய ஓசை. சரிங்களா? இப்போ ஆசிரியப்பாவின் ஓசை பார்த்தீங்கன்னா அகவல் ஓசை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது டேரெக்டாக ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? போட்டியிட மாதிரி இருக்குது. மலர் உண்டு பெயரும் உண்டு, இது தொடர்களையும் ஒரு தொடர் ஆக்கும் பொழுது எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக படிச்சுன்னு. மலர் பெயர் உண்டு அப்படின்னு வராது, மலரும் பெயர் உண்டு அப்படின்னு வராது, மலர் உண்டு பெயர் உண்டுன்னு வராது, மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஈஸியாக படித்து பார்த்தா போட்டுடலாம். ஓடி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சு தொடர். பாருங்க, மறுபடியும் வேர்ச்சொல் கொண்டு அங்கேயே 5-6 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? வேர்ச்சொல்லின் வினையச்ச தொடர். வினையச்சம். வினையச்சம்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். ஓகேங்களா? ஓடிய அருணா அப்படிங்கிறது பெயரெச்சம். ஓகேங்களா? அருணாவிற்காக ஓடினால் அப்படிங்கிறது கிடையாது. அருணா ஓடினால் அப்படிங்கிறது கிடையாது. ஓடி வந்தால், ஓடி டி அப்படின்னா ஈ அப்படின்னு முடியுதுங்களா? இப்படி வந்துச்சுன்னா அது வினையச்சம். ஓடிய அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். ஓகேங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட்டு, நான் கிளாஸ் நடத்தும்போது உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் பாருங்க, மறுபடியும் ஒரு கலைச்சொல் பார்த்துருக்கோம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் கரெக்டான இது. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீ தொழில்நுட்பம் அப்படின்னு வரும். அல்ட்ரா வயலட்ஸ் கதிர்னா புறவதா கதிர்கள் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். காஸ்மெட்டிக் ரேஸ் அப்படின்னா சிவப்புல விண்வெளி கதிர்கள் அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த மறுபடியும் பாருங்க, இங்கேயே கேட்டிருக்காங்க. மறுபடியும் கீழே பாருங்க, காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். ஒயர் வில்ட் பாருங்க, மறுபடியும் கலைச்சொல் தான். சுழல் காற்று, இதுவும் 10th புக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. இது வாசித்து அந்த புரிஞ்சு கொள்ளும் திறன், அதை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது புக்குக்கு பின்னாடி இந்த மொழித்திறன் பயிற்சி படித்தோம்னாவே போதும். பகைவர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காரகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மயிலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கரெக்டு தான். சிலப்பதிகாரத்தால் தான் அது கொடுத்துருப்பாங்க. காரகர் என்பதன் பொருள் சிற்பி. தப்பு. காரகர் அப்படின்னா நெய்பவர் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். நகரம்னா சிட்டி, அதுக்கு ஆப்போசிட் கிராமம். ஓகே, வரலாமே. கரெக்டு தானே? இது ஏன் இங்கே 1, 4 சரின்னு கொடுத்துருக்காங்க? இதுவும் சரியாக தான் வரும். ஓகேங்களா? இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் மயிலும். ஓகே, அதுவும் கரெக்டு தான். அப்போ 1, 3, 4 ஒரு நிமிஷம் 1 பாருங்கள், அது கொஞ்சம் ஆப்ஷன்லேயே இல்லை. இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது 1 மட்டும்தான் நம்ம புக்கில் கொஞ்சம் படித்து போடுற மாதிரி இருக்குது. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஓகேங்களா? காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடமா? தமிழகத்தில் முதல் இடம் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது தப்பு. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து வெற்றி கண்டனர். சரின்னு கொடுத்துருக்காங்க. 1, 3 மட்டும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு. இதுவும் ஆல்ரெடி சிலபஸில் பார்த்தது தான். கொடை கோடை. கொடை அப்படின்னா ஈகை, கோடை அப்படின்னா வெயில் காலம். மறுபடியும் குரில் நெடில் வேறுபாடு தான். மரி மாறி அந்த மாதிரி கிடையாது, இது வேற மாதிரி. ஓகேங்களா? மரி அப்படின்னா தடுத்தல், மாறி அப்படின்னா வேறுபடுதல். ஓகேங்களா? குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம் வாரம். வரம்னா அருள். ஓகேங்களா? வாரம் அப்படின்னா கிழமை அப்படின்னு சொல்கிறோம். இரு பொருள் தருக. திங்கள் அப்படின்னா பாருங்கள், திங்கள் அப்படின்னா மாதம், திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு சொல்கிறோம். மதி அப்படின்னா இரு பொருள் தருக. இது எல்லாமே பாருங்கள் சிலபஸில் அப்படியே இருக்குது. இரு பொருள் தருக,
இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்லாம் சிலபஸில் இருக்குது. இருபொருள் குறிக்கும் சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2லயே இருக்குது. ஓகேங்களா. மதி அப்படின்னா நிலவு, அறிவு. ஓகேங்களா. அடுத்து சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால், சிறுமி தான் கையில் அப்படின்னு வராது, தான் அப்படின்னு வராது, தாம் அப்படின்னு வராது, தன்னால் அப்படின்னு வராது, தனது கையால், கையில் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. இதுவும் பாருங்கள், இதெல்லாம் கோடிட்டு தான் இப்போ தான் புதுசாக கொடுத்துருக்காங்கல்ல சிலபஸில் யூனிட் 2ல் கொடுத்துருக்காங்க. சொல்லகராதியில் தான் கொடுத்துருக்காங்க. கோடிட்டங்களை சரியான பொருள் கொண்டு தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இடி உடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இது புக் பேக் கொஸ்டின்னுங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இது புக் பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர், அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. யார்? அன்னை தெரசா. ஓகேங்களா. புக்லேயே இருக்கு. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகேங்களா. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். திருக்குறளை இயற்றியவர் யார்? அடுத்து 21. எறும்பு பாடுவது எதற்காக? எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. பொருத்தமான முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் அது படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இருந்து பாருங்க கொஸ்டின் வந்து. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை அப்படிங்கும்போது எதிர்காலம். ஓகேங்களா. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அன்றே அப்படின்னா இறந்த காலம், அன்னைக்கே சொல்லிட்டார் அவர். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இல்லம் நோக்கி நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நிகழ்காலம். ஓகேங்களா. அடுத்து விடை வகைகள் பாருங்க, மறுபடியும் தொடர் வகைகள் வந்து எத்தனை கொஸ்டின். இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. பாருங்க, ஏவி கூறுவது ஏவல் விடை. சில டைம் கூறுவதுன்னு கொடுத்துருவாங்க, அந்த ஏவிலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஓகேங்களா. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வரான் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லகராதியில் தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல் பேச்சு வழக்கு இருக்க சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுறீங்க அப்படின்ட்டு பாருங்கள். 96 அதுதான், 97 அதுதான், 98 அதுதான், 99 நிறுத்தல் குறியீடு. இன்னும் கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 96 பார்க்கணுங்களா. அவன் திருமணத்திற்கு போய் வரான் அப்படின்னா அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படின்னு சொல்லணும். அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னா அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். சிறிது உட்காந்து போ அப்படின்னா உட்கார்ந்து அப்படின்னா உட்கார்ந்து. ஓகேங்களா. பாருங்க, நிறுத்தற்குறிகள் இது பார்த்தீங்கன்னா கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க புது சிலபஸில் யூனிட் 3ல். அது எந்தெந்த இடத்துல எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது. அது நம்ம ஒரு வீடியோ போடும், அது மட்டும் பார்த்தா போதும். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். ஓகேங்களா. எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறளை படிக்கப்படுகிறது, திருக்குறள் படிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அது வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்றும் சொல்லிட்டேன். நிறுத்தற்குறிகள் 2 கொஸ்டின். ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போதும், 2 கொஸ்டின் ஈஸியாக போட்டு போயிடலாம். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்ய. இது என்னோடு பேசியது என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். பாருங்க, எந்திர மனிதனை பற்றி கொடுத்துருப்பாங்க போல. கணியனின் நண்பன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கணியன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இதுக்கான நிறுத்தற்குறிகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100மே நம்ம சிலபஸ்லேருந்து கவர் ஆகுது. எந்தெந்த பாட்டு எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் சிலபஸா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி நமக்கு ஒரே ஒரு சிலபஸ் இருக்குது. அழகு. ஒரே நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல எழுதிக்கலாம். பாருங்கள், 7வது பக்கத்துலேயே வந்துருச்சு. ஓகேங்களா. இதை தாண்டி இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 யூனிட் கொடுத்துருக்காங்க தமிழில். ஓகேங்களா. 7வது யூனிட் மட்டும்தான் நமக்கு கவர் ஆகலை, மற்ற எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இப்போ 7வது யூனிட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம இன்னும் இதோட சேர்த்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருக்குறள் படிக்கணும். ஓகேங்களா. திருக்குறளுக்கு அப்புறம் தமிழ் சான்றோர்கள் படிக்கணும். அப்புறம் அறநூல்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழோட தொன்மைகள், திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த தமிழ் பணி சான்றோர்கள் சொன்னோன்னா அப்புறம் ஜி.போ. வீரமா முனிவர்கள், இவங்க 2 பேர்த்த பற்றி படிக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. தமிழ் சான்றோர்களே இந்த பாவேந்திரா இதெல்லாம் வந்துடுறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் படித்தா போதும்.
நம்ம இதை தொடர்ந்து இந்த சிலபஸ் ஓரியன்டாகவும் ஓகேங்களா, இந்த சான்றோர்கள் ஓரியன்டாகவும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு டாபிக்னா அந்த ஒரு டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுப்போம். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இப்போது நம்ம வந்து சின்ன கொஸ்டின்லேருந்து போகக்கூடாது. இப்போ நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கலைச்சொல்லை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 10 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொல்லில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே கலைச்சொல் 1 பாருங்க, 1 2 இங்கே ஒன்று 3 4 கேள்வி கேட்டிருக்காங்க கலைச்சொல்ல இருந்து. 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க இது வரலாம். ஆனால் அந்த வேர்ச்சொல்லேருந்து அதிக கேள்விகள் இது வரலும் கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் எடுத்து பார்த்தோம்னா ஈஸியான டாபிக் தான் அது. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான டாபிக்லாம் இல்லை. 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுக. இந்த பத்தி பாருங்க, தங்க ஒன்று 5 கேள்வி கேட்டிருக்காங்களா? தமிழில் 2 கேள்வி கேட்டிருந்தாங்களே, 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மரபு இந்த பாருங்க, இங்கே ஒன்று 6 கலைச்சொல், இங்கே ஒரு கலைச்சொல் 7, இங்கே ஒரு கலைச்சொல் 8 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே கேட்டிருந்தாங்களா, அது ஒன்று 9. அப்புறம் இன்னொன்று ஏதோ தமிழில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே. மொத்தம் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி கலைச்சொல்லேருந்து 10 கேள்விகள் கேட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. மற்ற கொஸ்டின் பேப்பரில் தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் அப்படின்னா இதுலேயும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னா, இப்போ கலைச்சொல் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள், கலைச்சொலுக்கு பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்குறாங்களா? அந்த 10 கேள்விகள் எங்கெங்கே இருக்குன்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயலுக்குள்ளேயும் இந்த உரைநடை லெசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான தமிழ் வேர்டுகளும் இருக்குது, ப்ராக்கெட்லேயே இருக்குது. ஓகேங்களா? அதுவும் படிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தொகுத்து ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.